World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விழாவுடைய சொற்பொழிவு முதல் சொற்பொழிவாளராக நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் சொற்பொழிவு கொடுக்கிறார். நந்தகுமார் ஐயா அவர்கள் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாந்திரிக தீர்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார். நம்ம லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். யாராவது பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் சார்னு யாராவது இருந்தால் கை தூக்குங்களேன். சார் நான் ப்ராப்ளம் லெஸ்ஸாக இருக்கேன், பிரச்சனையே இல்லை அப்படின்னா யாரும் கை தூக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் ஒரு விதமான ப்ராப்ளம். உங்கள் கையில் 100 கோடி ரூபா கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்பட மாட்டோம். உடனே என்ன ஆகும்? ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். அப்போ எனக்கு உடம்பு பிரச்சனையாகுது சார், அது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். ஹெல்த்து சரியாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது சார். பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது சார். இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம்னா ஜோதிடம் தான். அந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் மாந்திரிக தீர்வுகள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நமக்கு மிக சிறப்பான முறையில் நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார். நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் சொற்பொழிவாற்ற வருமாறு அழைக்கின்றேன். திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் இந்த 50வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் குறிப்பி வரவேற்கிறேன். முதல் பேச்சாளர் நம்மகிட்ட சொல்லிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னியை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6வது மீட்டிங்கில் தான் பேச ஆரம்பித்தோம். பேசும்போது ரொம்ப தயக்கம் தடுமாற்றம்லாம் இருந்தது. 2002-03 புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் நிறைய ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு 1-to-1 பேசுகிறது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டு ஜாதகம் பார்க்க நம்மகிட்ட வராங்க அப்படின்னா, இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட் வராங்கன்னா அவங்கள்ட்ட 1-to-1 என்ன வேணால் பேசலாம். ஏகப்பட்ட சாப்டர் நமக்கு தெரியும். அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளால் பேச முடியும். ஆனால் மேடையிலேன்னு பேசும்போது எல்லாருக்குமே ஒரு ஜர்க்கு இருக்கும்ல. அப்போ அதை எப்படி தீர்த்துக்கிறது, அது எப்படி கொண்டு போகிறது? ஏன்னா ஒரு மேடையிலேயே பேசவே உனக்கு தெரியல, நீலாம் ஜோதிடராங்கிற மாதிரி யாரும் பேசிடக்கூடாது. எல்லா பக்கமும் தெரியணும். ஏஜ் ஃபேக்டர் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சைன் பண்ணுற அளவுக்கு நம்மளை சுயமாக முன்னேற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குற மாதிரி தான் வரவங்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த வகையில் எனக்கு இங்கே ஜோசிமா அவங்க மூலமாக, சிவகாளி ஐயா மூலமாக தான் நம்ம ஜோதிட பிரபஞ்சலுக்கு தெரிய ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்து, ஈரோட்டில் நடந்த மீட்டிங்கில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டு உங்களை மாதிரி அங்கேயே உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, நம்ம என்ன இருந்தாலும் நிறைய தெரிஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உட்காந்து இதில் இன்னும் விஷயங்கள் எதாவது கிடைக்குமான்னு பார்த்து மெருகேற்றி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இது யாரும் கரை கண்டவங்க யாரும் இல்லை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கடல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கெல்லாம் இது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி 50வது மீட்டிங்கிறதுனால வந்திருக்கிறவங்க இல்லாமல் மாதம் வர்றவங்களும் இங்கே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவில் ஒரு சீட் காத்திருக்கு. எல்லாருக்குமே புதுசாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஐயா அவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்டர் கொடுத்து ஒரு பேச சொல்லி எங்கள் மாணவர்களும் சரி, இங்கே கூட வந்துட்டுருக்கவும் சரி, ரெகுலராக வரவங்களுக்கும் சரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களாலையும் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு எப்படியோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும். பொதுவாகவே இந்த கோவிட் டைம்லேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, முத்துப்பாண்டியன் பள்ளிப்பாளையம் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு 2016-14 அவர் ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போதெல்லாம் நாங்களும் இதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே மீட்டிங் நடக்கும். அப்போ ரெகுலராக நாங்கள் போய் அட்டன் பண்ணுறது. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை எப்படியாவது லீவு போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துடுறது. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட ஸ்பீச் கொடுப்பாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னு நம்ம நோட்ஸ் எடுத்து அப்படி தான் ஒவ்வொரு குருமார்களை பார்த்து, அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கூட போய் பேசி அவங்கள்ட்ட பேசணுங்கிறதுக்காகவே கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் நான்லாம் இந்த பள்ளிப்பாளையத்துக்கு 2 வீலர்லேருந்து திருச்சியில் வருவேன். திருச்சியிலேருந்து 2 வீலரில் ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனோட நமக்கு தான் இப்படி சொல்கிறாங்க, கிளாஸில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, கிளைண்ட்டை கூப்பிட்டு போனால் வேறு மாதிரி சொல்லுவாங்க.
இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். விதிவிலக்குகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஏன்னா விதிகள் எப்படி இருக்கோ அதை விட அதிகமாக விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு சாரம் பார்க்குறாங்க, ஒரு பொதுவாக எல்லா ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் தெரிஞ்சது தான். இந்த அவங்க வந்து இந்த நம்ம 2வது தாரை 3வது தாரை பார்ப்பாங்க. இந்த தாரையில் ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது. இப்போ 3வது தாரை விபத்து தாரை இருக்கும், அதில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அமைஞ்சிருப்பாங்க. அப்புறம் டெய்லி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டே இருப்பாங்களான்னா கிடையாது. இப்படி நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அப்போ எப்படி அதெல்லாம் வாழ்கிறாங்க? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் ஆல்ரெடி பார்த்து கல்யாணம் பண்ணவங்களே நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு பிரச்சனையானவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் எந்த இடத்துல மாற்றம் வருது, எதனால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல, 10 பொருத்தமே தப்பா, இதெல்லாம் தப்பான்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தாலும் எப்போ இதெல்லாம் தெரிய வருது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே இறங்கி பார்க்கும்போது தான். அப்போ அதுக்காகவே தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு கிளைண்ட்டையாக கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவர் இது எதனாலன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சி விட்டு அதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவாங்களான்னு கேட்டு தான் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரியறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி தான். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட ஆன்லைன் பேரை போட்டே நிறைய சேனல்ஸ் வந்துட்டாலும் கூட முதல்ல விதை நான் போட்டதுங்கிற மாதிரி விதை வந்து முத்துப்பாண்டியன் நான் போட்டது தான். அதில் வந்து ரொம்ப கர்வமாக சொல்லிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். எல்லா ஜோதிடர்களுக்கும் மட்டும் இல்லை, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சமாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா அதெல்லாமே ஒரு காப்பி ரைட்ஸ் வாங்கியோ இல்லை அதுக்கு வந்து ஒரு பணம் பண்ணுறதுக்கோ எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம். இப்போ கூட நீங்கள் போய் 2016 வந்து சிவசரன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் போய் அந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃபுக்கெலாம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். எப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. ரொம்ப சாதாரணமாகலாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அவர் நம்ம கூட இல்லை. என்னோட குருநாதர் செங்குட்டுவேல் ஐயாவும் அப்படி தான். இந்த மாதிரி நிறைய பேர் வெளிச்சம் படாமலே மறைஞ்சு போனவங்களும் இருக்காங்க. வெளிச்சம் பட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாதை போட்டுக்கிட்டு ஏணியை இப்போ மேலேயே நிற்காமல் அடுத்த ஏணின்னு சொல்லி போனவங்களாம் இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆல்வின் வெளிச்சங்கிறது ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் பார்த்த அனைத்து கிளைண்ட்ஸுக்குமே இது ஒரு வாழ்வின் வெளிச்சம் தான். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி, வீடியர் ஐயா சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு பெரிய அவங்களோட ஜென்ம நேற்று கூட நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். நமக்கெல்லாம் இது எவ்வளோ பெரிய கொடுப்பினை. இப்போ ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள், இந்த மாதிரி போங்க, இங்கே போங்க, ஸ்பான்சர் கேளுங்க, நல்லா படிங்கன்னு சொல்லி அவங்க லைஃப்பை மாற்றி விட்டு அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டான்னு வைங்களேன். அந்த ஒரு 3 தலைமுறை அவங்க நல்லா இருப்பாங்க இல்லையா? அதுக்கு விதை ஜோதிடர்களுக்கு கிடைச்சது. ஸோ அதனால் இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபீல்டு வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு, அதை நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், வர்ற எல்லாரையும் ஒரு சேனலைஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் எங்கள் ஜோதிட பிரபஞ்சக்குழுவில் எல்லா ஜோதிடர்களுக்கும் இருந்தாலும் நாங்கள் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியும் இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஒவ்வொரு மீட்டிங்லையும் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மீட்டிங்கிறதுக்காக இல்லை, ஒவ்வொரு மாதம் நடக்கிற கருத்தரங்கத்துலேயும் ஏதாவது புது கருத்துக்களை, நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை, இன்னும் நமக்கு வர்ற கிளைண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காரணமே நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் எங்களோட ஜேர்னி. ஸோ அதனால் நீங்கள் மாதம் தொடர்ந்து வரணும். எங்களோட அந்த தர்ம காரியங்கள், மற்ற காசி பரிகாரங்கள், ஓயாமாரி பரிகாரம், இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லி அவங்க வாழ்க்கையிலையும் நீங்களும் ஒளியேற்றி வைக்கலாம். ஸோ மனசு இருந்தால் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வகையில் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு டீமாக ஒரு பாசிட்டிவாக இது கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் ஒரு ஃபேமிலிட்டிக்கலாக எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றியும் அவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் சேர்த்து. ஸோ இதை எங்களோட ஜேர்னி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மாதம் வந்து எங்கள் கருத்தரங்கத்தில் நடந்துக்குங்க. சப்போஸ் வர முடியலனாலும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மேட்ரு இல்லை, எவ்வளோ பேருக்கு போய் அவங்க லைஃப் மாறி இருக்குங்கிறது டெஸ்டிமோனியல்ஸ் எடுத்தால் ஏகப்பட்டது வரும். நீங்கள் ஒரு ஓயாமாரி பரிகாரத்துக்கு லாஸ்ட்டு ஒரு 25 பேர் 30 பேர் வராங்க. அவங்க எல்லாம் போயிட்டு வர ஃபீட்பேக்ஸ் எடுத்தாவே எங்கள் சீத்தல் மேடம்லாம் இதுக்கு தனியாக புக்கு போடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமலே எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒன்றும் உண்மையாலுமே பிரபஞ்சத்தோட கருணை தான். ஸோ அதனால் எங்கள் கூட தொடர்ந்து நீங்களும் பயணிங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து முதல் பேச்சாளர்னு சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து அதனால் ஒன்றும் புரியல. நம்ம வந்து ஆக்சுவலி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவோம். இந்த தடவை நம்மளோட சாப்டர் வந்து மாந்திரீகம் அப்படிங்கிறது வந்து
நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மாந்திரிகம்னாவே நெகட்டிவ் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மாயை வந்து தவறு. மாந்திரிகத்தில் 2 வகை இருக்குது. பிளாக் மேஜிக் எப்படியோ அதே போல் ஒயிட் மேஜிக்னு இருக்குது. எவ்வளோ பேர் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். மாந்திரிகத்தில் ஒயிட் மேஜிக் தான் ஃபஸ்ட்டு. ஒயிட் மேஜிக்குங்கிறது தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் பேரளவில் சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தாலும் கூட அது நெகட்டிவ்க்கு பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு அதிக காரணமாக இருக்கிறதுனால அதை வந்து அந்த கருப்பு மாந்திரிகம் சொல்லக்கூடிய அந்த பிளாக் மேஜிக் சைடு நிறைய பேர் போயிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அதனால தான் எல்லா வேர்ல்டு வைடு வந்து பிளாக் மேஜிக் மாந்திரிகவாதினாவே ஒரு நெகட்டிவாக தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு தாட் ப்ராசஸாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மாந்திரிகம் மாதிரி பெருசாக நன்மை அளிக்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மைண்ட் செட்டப்பு, ஒரு மாதிரியான நோக்கம், ஒரு மாதிரியான மனப்பான்மையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஒவ்வொருத்தரும் ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து நடக்கிறத அனலைஸ் பண்ணுறதுலேருந்து நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுலேருந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அனலைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்கவுங்க மனோவியல் சார்ந்தது தான். அப்போ இந்த மனசுக்கு ஒரு சரியான ஒரு பாதை கொடுக்கறதுக்கு தான் மதங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த மதத்தில் இதெல்லாம் பாருங்கள், இப்படி பண்ணுங்கள், உங்களோட நியமங்கள் இப்படி நியமங்கள் இப்படி இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதில் வகுத்து தான் ஒரு நேராக போகணுங்கிறதுக்காக தான் அவங்கவுங்க எந்த குலத்தில் பிறந்திருக்காங்களோ அது மாதிரி செஞ்சாங்க. அப்போ அதில் டீவியேஷன்ஸ் வரும்போது தான், அதில் வந்து குழப்பங்கள் வரும்போது தான், அதில் பகுத்தறிவு, அதில் வந்து ரேஷனல் திங்கிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து புகுத்தி அதை பிரித்து பார்த்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது தான் எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொவைடட் அவங்க அந்த இதுலேயாவது ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பகுத்தறிவாதிகளும் எடுத்துக்கோங்க, இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய தலைவரும் வச்சுக்கோங்க, கடைசி காலத்துலையாவது அவங்க வந்து நம்ம பண்ண தப்புன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கொண்ட கொள்கையில் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அது ஓகே. ஏன்னா எவ்வளவோ மதங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை கும்பிட்றாங்க. கல்லிலேருந்து, சூரியன்லேருந்து, விண்மீன்லேருந்து, எவ்வளோ ஒரு மீன்லேருந்து எல்லாத்தையும் கும்பிட்ற ஒரு பழக்க வழக்கம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதனால் ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஆனால் ஏன் டீவியேஷன் உருவாகுதுன்னா இந்த மாதிரி வேரியஸ் கன்ஃபியூஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள். தாந்திரிக பரிகாரங்கள்ங்கிறது என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு, இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா, ஒரு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம்? ஒரு உப்பு வச்சு சரி பண்ணலாம், ஒரு பஞ்சகவியம் வச்சு சரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து தாந்திரிகமாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு பேர் தாந்திரிகம். அப்போ மாந்திரிகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்துலேயும் தாந்திரிகத்துக்கும் சின்ன விஷயந்தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திர உச்சாடனங்கள். ஒரு மந்திரம் உச்சாடனம் பண்ணி இல்லை ஒரு மாதிரி ஒரு மூச்சு லயத்தை உருவாக்கி இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ நீங்களே இந்த சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனோ, அப்போ எடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்துக்கு நம்ம இதை பண்ண போகிறது வந்து சீக்கிரமாக பலனளிக்கிறது தான் மாந்திரிகம். அப்போ தாந்திரிகத்துலேயும் மாந்திரிகத்துலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். ஒரு பின்னாடி கொடுக்கக்கூடிய மந்திர அழுத்தம் தான் வந்து மாந்திரிகம். இப்போ நான் வந்து ஒரு மாந்திரிகவாதி அப்படின்னா, நான் வந்து அந்த மந்திரங்களாகவே உருவாக்கி உருவேற்றி வச்சு உங்களுக்கு வந்து என்னோட சக்தியை உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட மனசில் இருக்கிற பிரச்சனையோ இல்லை உடம்புல இருக்கிற பிரச்சனையோ சக்கராஸில் இருக்கிற இம்பேலன்ஸோ இல்லை வேறு யாரோ செஞ்ச திருஷ்டிகளோ ஏவலோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை உடைக்கிறதுக்கு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஓப்பன் மீடியாவில் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். வீட்டிலலாம் செய்வனை வச்சுருக்காங்க, அதை எடுக்கிறாங்கன்னு வருவாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்மக்கிட்டே நிறைய டீம்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேப்பலை மட்டும் வச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அது இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆடுவாங்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்குலாம் ஒரு டிவைஸ் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மண்ணில் நீரோட்டம் பார்க்குறதுலாம் எப்படி கையில் வச்சு தேங்காய்லாம் சுற்றுது இல்லை பார்த்துருப்பீங்க. அதுபோல் இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராப்பராக செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு 70% அதில் வந்து ஃபோர்ஜரிஸ் தான் இருக்கும். எதுவோ சரி, அங்கேருந்து ஒரு பொருள் அப்படி அவன் கையில் வச்சுட்டு போட்டோ இல்லை ஏதோ ஒன்று உருவாக்கியோ மேஜிக் வச்சோ ஏதோ நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணியோ ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்து கொடுத்துருவாங்க. 90% பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி சரியாயிடுவாங்க. ஏன்? ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தது வெளியே போயிடுச்சு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்கள வந்து அடுத்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர வைக்கும். இதுக்கு தான் எல்லோரும் அதை செய்கிறது. இதில் ப்ராப்பராக செய்கிறவங்களும் இருக்காங்க, பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்களே, நிறைய பணம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களோட கர்மா பொறுத்து
நீங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கீங்கிறத பொறுத்து அமைவாங்க. நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்க, ஆனாலும் யாரோ ஏதோ உங்கள் வீட்டு செஞ்சுட்டாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குன்னா மலர் மருந்துகள் நல்லா வேலை செய்யும். நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு சரியான மருந்து எடுத்துகிட்டு, இல்லைன்னா இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்கள் குலதெய்வத்தில் போய் ஒரு உத்தரவு கேட்டுட்டு நீங்கள் அதை எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு சரியான நபர்களோட ஒரு ஆலோசனை கிடைக்க பெறும். இது 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 வந்து இந்த செய்வினை மாதிரி விஷயத்துக்காக சொல்ல. ஏன்னா பொதுவாகவே பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் சரி, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. எதுவும் நடந்துருச்சு, எதுவும் ஆயிருக்கும். ஒரு பெரிய ஜோதிடர் பேர் சொல்ல, அவர் பார்த்திங்கன்னா பெருசாக அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நல்லா இருந்துட்டு திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்து அவரே யோசிச்சுட்டு தசாபதிகள் மாறி இருக்குது அது இதுன்னு யோசிக்கல. அவருக்கு வந்து அப்போதைக்கு ஒரு சொத்து தகராறு, ஒரு பெரிய சொத்து வாங்கினதில் அவருக்கும் தம்பிக்கு தகராறு, ஒரு வேளை தம்பி ஏதோ பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. அது அவரால் மாற்றவே முடியல. அதனால் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணார், வாங்கின சொத்து போயிடுச்சு, எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டார் இந்த ஒரே ஒரு எண்ணத்தினால. இது எப்படி உருவாச்சுன்னா, எப்படியோ ஒரு காரணம், இது அவங்க மேலே ஒரு சண்டை, இங்கே வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, அதை பார்த்தோன்னே இதையும் கோரிலேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இவன் தான் எனக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அப்போ அதனால் அவரோட லைஃபே ஒரு மாதிரி டேர்ன் ஆகிடுச்சு. ஈவன் அவருக்கு நல்ல தசாபுத்தி தான் நடந்துகிட்ருக்கு. இது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவங்க தம்பி பண்ணியிருக்காரு, பண்ணலை, இவரே அது எப்படி அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டாரு, அதை ஏன் அதை மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து நேற்று கூட ஐயாட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரஜினிகாந்த் பிறந்தப்போ எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, எல்லாரும் ஏன் ரஜினிகாந்த் ஆகலை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பெரிய சாப்டர் தான், இதுக்கெல்லாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது அவங்கவுங்களுடைய மனோதிடம், மன நம்பிக்கை, அவங்களோட சுற்றுப்புறம், அவங்க இருந்த நேரம், பார்வைப்பட்டவங்க, பார்த்தவங்க, பழகுனவங்களுடைய ஜாதகங்கள், அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, யார் கூடலாம் பழகுனாங்க, எல்லாரோட இம்பேக்ட் தான் அவங்க அந்த லெவலில் வந்து நிற்பாங்க. ஒரு ரஜினிகாந்த் உருவாட்டாருன்னா பாலச்சந்தர் இல்லைன்னா உருவாயிருக்க முடியாதுனாலும் கூட அவரை கனெக்ட் பண்ணதுக்குன்னு பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தப்ப அதுக்கு வந்ததுக்கு, அதில் கொண்டு வந்ததுக்கு, அப்படியே ரூட் எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் தான் வருவாங்க. ஸோ அது மாதிரி எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன மாதிரியான மக்கள் கூட இருக்கிறோங்கிறத பொறுத்து அவங்களுடைய வளர்ச்சி தாழ்ச்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இதில் இது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த அரங்கத்து மூலமாக, இந்த கருத்தரங்கு மூலமாக நம்ம சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயமே பயம்தான். பயத்தில் தான் 90% பிரச்சனை நடக்குது. பயம் வந்த உடனே என்ன ஆகுது, அட்ரினல் சுரக்குது, நமக்கு வந்து தேவையில்லாத இம்பேலன்ஸ் வருது, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக சிந்திக்கிற தன்மை இருக்கிறதில்ல, யார் எப்படிங்கிறது தெரியறதில்ல. ஒரு பயம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருது, கழிவு நீக்கங்கள் குறைஞ்சிருது, யூரினேஷனில் பிரச்சனை வந்துச்சுன்னா, கழிவுகள் தேக்கம் அடைஞ்சிச்சுன்னா அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே தொட்டு அவங்களோட என்டையர் ஆறாவும் கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ ஒன்று பயம், ரெண்டு வந்து க்ரீடு, இந்த ஒரு கிரன்ச்சு, ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு எப்படி சொல்கிறது, விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு தாங்க முடியாத ஒரு கோபம். அப்போ அந்த ஜோதிடருக்கு அவங்க தம்பி மேலே இருந்த தாங்க முடியாத கோபத்தோட வெளிப்பாடு தான் அவர் லைஃப் அழிஞ்சிச்சு. அவர் செஞ்சாரா செய்யலாங்கிறத வேறு, செஞ்சுருந்தா சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, தேடி இருந்தால் ஈஸியாக கிடச்சிருக்கும், அவரே செஞ்சுருக்கலாம். நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எது அவங்கள போக விடாமல் தடுத்துச்சுன்னா, அந்த வன்மம், அந்த கோபம், அந்த பயம், இந்த மாதிரியான அந்த அந்த மனம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களால தான் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் வருது. ஸோ யாருக்கு இதெல்லாம் தெரிய வந்து வெளியே வர்றதுக்கு முடியுதோ அவங்க எல்லாமே குலதெய்வத்தோட அருள் பெற்றவங்களாக இருப்பாங்க. அப்போ குலதெய்வத்துக்கு சரியான விஷயங்களை செய்யும்போது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த இப்போ மாந்திரிக சாப்டருக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிளாக் மேஜிக்கில் இருக்கக்கூடியவங்க முதல்ல ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணுன்னா குலதெய்வத்தை தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு குலதெய்வங்கிறது ஒரு பெரிய சக்தியான ஒரு ஆளுமை தான் இல்லையா, அது எப்படி ஆஃப் ஆவாங்க? அவங்களே நம்மளை காக்கிறதுக்காகவே இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம வருஷம் எல்லாம் தான் செய்கிறோம், மாதம் கும்பிட்றோம், எல்லாம் தான் பண்ணுறோம். அப்புறம் ஏன் அவங்க நம்ம மேலே கை விட்டுறாங்க? என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா, குலதெய்வத்துக்குன்னு சில நியமங்கள் இருக்குது. குலதெய்வம்னா நம்ம மட்டும் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட போய் கும்பிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ரூல். அது அப்படியே பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அனைத்து கூட அந்த குளத்தில் பிறந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் போட்டு ஒரு படையல் போட்டு பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தொற்றும் சரி, நம்ம நாட்டோட அந்த கலாச்சாரத்தை அழிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம்
குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நம்மலாம் எவ்வளோ படையெடுப்புகள், மூலாய படையெடுப்புகள், எவ்வளோ பேர் மதமாற்றத்துக்கு நீ மாறிய தலையை வெட்டுறனான்னு கேட்டு எவ்வளோ பேர்லாம் இருந்திருக்காங்க வரலாறுகளில் நான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டியும் இந்த இது நிற்கிது அப்படின்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு. அதை விட்டுறாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ண முன்னோர்கள் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. அங்கே எங்கே நிறைய பேருக்கு இப்போலாம் குலதெய்வம்னா என்னன்னே தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒன்று வந்து குலதெய்வம்னு கும்பிட்றாங்க, முருகரையோ இல்லை என்ன ரெண்டு. எங்கள் அப்பா இதை தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை தேடாமல் அந்த மூலத்தை ரூட்டை பிடிக்காமல் அப்படியே கும்பிட்டுட்டு வராங்க. அதுலேயும் ஒரு 100% நம்பிக்கை இல்லை. ஏன்னா இஷ்ட தெய்வம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, உபாசனைக்குன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, குலதெய்வத்தை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி குலதெய்வம் வந்து பேசும், குலதெய்வம் எப்படி அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கும்? அப்போ ஈஸியாக அவங்களுக்கு குலதெய்வத்தை மடக்கிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் நல்லா இருக்கான், ஒரு பையன் கஷ்டப்படுறான்னா அவங்களோட தாட்டெல்லாம் எங்கே இருக்கணும்? அந்த கஷ்டப்படுற பையன் மேலே தான் இருக்கும். நல்ல பையனை விட்டுருவாங்க, அந்த அவன் எப்படியே பொழைச்சிக்குவான், இவனுக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த அடுத்த பையன் மேலேயே தான் இருக்கும். அப்போ குலதெய்வமும் அப்படி தான். யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் அவங்க குலத்தில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நல்லா இருக்கிறவங்க அவங்கள பார்க்கலன்னா குலதெய்வமும் அவங்கள பார்க்காது. அப்போ அவங்க தசாபதி நல்லா இருக்கிற வரையிலும் இல்லை அவங்க நல்லா இருக்கிற வரையும் நல்லா இருப்பாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியில் தொட்ட பிறகு எங்கேயோ தொடக்கூடாத ஒரு விஷயத்தை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபாலோ ஆகிடுச்சுன்னா குலதெய்வம் கண்டுக்காது. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், குலதெய்வத்தோட வழிபாடை முறைப்படி அவங்கவுங்க குல வழக்கப்படி பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு கடா விருந்து போடுறது. வீம்புக்காகவே நம்மக்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காகவே அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் நல்ல ஆடெல்லாம் வெட்டி பயங்கரமாக கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க குலத்தில் சைவ பூஜை தான் இருக்கும். பணம் இருக்குது, நம்மகிட்ட யாருக்காவது எதாவது செய்யணும், ஒரு மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ரொம்ப அதிகமாகி ஏதோ ஒன்று எல்லோரும் பண்ணுறாங்கிறதுனால மாட்டிக்குவாங்க. இதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்து வழக்கப்படி குல வழக்கத்துக்கு என்ன மாற்றான விஷயங்களை செய்யாமல் அனைத்து பேரோடு சேர்ந்து அவங்க வர்றாங்க எல்லாரோடையும் ஒற்றுமையாக. இப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீ வந்தால் நான் வரமாட்டேன், நீ வந்தால் நான் வரமாட்டேன், குலதெய்வத்துக்கு நான் கும்பிட்டுக்க தெரியும்னு சொல்கிறவங்களோட குடும்பம் வந்து சர்வ நிச்சயமாக இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வந்து சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசி சும்மாவாவது கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னது, நமக்கு ஒரு கேஸ் கிடச்சிருச்சுன்னு நம்ம போக வேண்டியதுதான். நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது இந்த நான் செய்வேன விஷயங்கள் சொன்னால அது மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏதாவது காட்டினா தான் அவங்க நம்புகிறாங்க. அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கையாவது பிடிச்சி வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு கொடுத்த தலைப்பு வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மாந்திரீக பரிகாரங்கள். இதோட தொடர்ச்சி தான். கணவன் மனைவி ஒற்றுமை எங்கே பிரச்சனையாகுதோ இந்த குலதெய்வ விஷயங்களும் சரி, குடும்பத்தில் சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகளால் தான் வருது. கணவன் மனைவிக்குன்னு பிரச்சனை வந்து பெருசாக வர்றதில்லை. எங்கள் அம்மாவை பார்க்குறதில்ல, அக்கா கண்டுக்கிறதில்ல, இவங்கள பார்க்குறதில்லன்ற மாதிரி அந்த உறவு சிக்கல்கள் மூலமாக தான் பெருவாரியான பிரச்சனைகள் வருது. நான் ராணி மாதிரி இருந்த வீட்டில் நீ வந்து என்ன சொல்கிறியான்னு சொல்லி இந்த நாத்தனார்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கே தானே இருந்தீங்க, இப்போ நான் வந்துட்டேன்ல கிளம்புங்கன்னு சொல்லி இவங்க அவங்கள பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு. ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பிரிக்கிற பாவம் மாதிரி இது நடந்துருது. அவங்க சைடு கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இவங்க சைடு கேட்டால் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் குடும்பம் நடத்துறது பூரண ஆயுசு, நித்திய கண்டம் பூரண ஆயுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த சாப்டரில் இந்த வெண்மாந்திரிகத்தை வச்சு ஒரு கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தாந்திரிக விஷயமாக நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் மாந்திரிக விஷயங்களில் நிறைய பரிகாரம் இருந்தாலும் ஓரளவுக்கு கிளப் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை நான் கிளைண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது திருசக்தி முற்றம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு தேவையில்லாமல் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை வந்து கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகளை தீர்க்கும். இது ஒன்று. குடவாசல் பக்கத்தில் ஸ்ரீ வைகுண்ட கண்ணபிரான் வைகுண்ட பெருமாள் ஒரு கோயில் இருக்குது. அங்கேயும் போகிறது வந்து இந்த அன்வான்டாக அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் அன்னோன் ஃபியர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு 2 பேரும் கண்டிப்பாக தம்பதி சமேதராக தான் போகணும். அது வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணுங்கிற பர்பஸ்க்காக வந்தோங்கிறத போகணும். முக்கியமாக குலதெய்வத்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும், இல்லைனா குலதெய்வத்தை நினச்சிட்டாவது போகணும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் சுந்தரகாண்டம் படிக்கிறதும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது இந்த மாந்திரிகத்தில் இந்த
குலதெய்வ கட்டையாக இருந்தாலும், லக்ஷ்மி கட்டு இருந்தாலும், என்ன மாதிரியான கட்டுகள் இருந்தாலும், இல்லை நமக்கு நாமளே மந்திரங்களை ஓவராக உருவேற்றி அதை எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ண தெரியாமல் இருந்தாலும் சுந்தரகாண்டம் பாராயணம் அவங்கள வந்து சமநிலைப்படுத்தும். நீங்கள் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கிறவங்கள ஒரு ஃபஸ்ட்லேருந்து அதில் இருக்கக்கூடிய சரகங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து எவ்வளோ தூரம் முடியுதோ அதை படிக்க சொல்லி பாருங்களேன், பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்களோட ஹார்மோனல்லேருந்து மன ரீதியாக ஆரா கிளென்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் சுந்தரகாண்ட பாராயணம். முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். அதனால தான் மகாபெரியவர் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு வீட்டுக்கு போனோடனே அவங்க பின்னாடி வரவங்கள்ட்டெல்லாம் புக்கு வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டு வர சொல்லுவார். கேட்டால் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரிஞ்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மன ரீதியாக ஒரே வீட்டில் இருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க தான் இப்போ 70% இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நான் சொன்ன இந்த குலதெய்வ வழிபாடுகள் பிரச்சனையும் ஒரு மாந்திரிக தாந்திரிக பிரச்சனைகளும் தான். இப்போ கூட இருக்கக்கூடிய அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பையன் நல்லா இருக்கான், ஒரு பையன் கெட்டு போயிருக்கான்னா அந்த நல்லா இருக்கிற பையனை பார்த்து இந்த கெட்டு போன பையன் ஒரு மாதிரி யோசித்தாலும் நமக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வந்து சேரும். அவங்க நல்லா இருக்கிறத காட்டிக்காமல் நம்ம நல்லா இருக்கோன்றதை காமிக்கிறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போடுற ட்ரெஸ்ஸு, அவங்களோட வண்டி வாகனம் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கும். வந்து திருஷ்டி, கண் திருஷ்டி, கண்ணால் பார்த்த திருஷ்டி, காதால் கேட்ட திருஷ்டி, மனசால் நினச்ச திருஷ்டிலாம் இருக்குது. கண் திருஷ்டின்னு ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறோம். நம்ம நினச்சிட்டே இருந்தோம் நம்ம கூட தான் வந்தார், இப்போ அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் நம்ம மனசில் நினைக்கிறோம்ல, இதோட நெகட்டிவிட்டியும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ப்ரொவைடட் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எதுக்கும் பயப்படாமல் ஒரு சரணாகதியோட எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு பாசிட்டிவாக அவங்க குலதெய்வ சப்போர்ட்டோடு போகிறவங்களுக்கு எதுவும் செய்யாது. அவங்க அப்படி இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் திமிராகிறாங்க, இல்லை ஒரு மாதிரி ஒரு ஆணவம் வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா அங்கேருந்து இவங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் அவங்கள போய் ரீச் ஆகி முடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா கண் கருவளையம் உருவாகும், முதுகு வலி வரும், சம்மந்தமே இல்லாமல் முதுகில் வலி வரும், காலில் வந்து அந்த நம்ப்னஸ் மாதிரி இருக்கும், ஃபிசிக்கலி கரெக்டாக இருப்பாங்க பட் ஏதோ ஒரு குடைச்சல் இருக்கும். இதெல்லாமே ஃபிசியாலஜிக்கலி அனாட்டமிக்கலி வேறு காரணம் இருந்தாலும் அதுக்கு மருந்து கொடுத்தா சரியாயிடும் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி எல்லாமே இப்போ டாக்டர்ஸே சொல்கிறாங்களா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் இது நடக்குது தெரியல சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் என்னென்ன டயக்னோஸ் பண்ண முடியல. ஒருவேளை அந்த மிஷினில் கோளாறான்னு நம்ம சொல்ல மாட்டாங்க, வேறு அடுத்த டெஸ்ட்டுன்னு தான் போக பார்ப்பாங்களே ஒழிய வேறு என்ன அக்குமுலேட் ஆகிருக்கு நமக்கு, எங்கே நம்ம போய் என்ன வோல்டேஜை தொட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குலதெய்வம். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தாந்திரிகமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்து நாட்டு வெற்றிலையாக எடுத்துக்கிட்டுங்க. இப்போ ஒரு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வர மாதிரி ஃபீல் ஆகிற 2 பேர்த்தில் யார் வேணாலும் செய்யலாம். கணவன் தான் செய்யணும் மனைவி தான் செய்யணும்னு இல்லை. ஒரு நாட்டு வெத்தலை 2 எடுத்து குலதெய்வத்து பேரை மேலே எழுதி 2 வெத்தலையிலையும் மேலே எந்த இங்கு வேணாலும் எழுதுங்க. உடனே பச்சை கலரா மஞ்சள் கலரெலாம் கேட்க வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் எழுதி கிழிச்சிடாமல் நல்ல ஓட்டை இல்லாமல் சுத்தமான நல்ல வெத்தலையாக வாங்கி அதில் வந்து குலதெய்வத்து பேரை மேலே எழுதி ஒரு வெத்தலையில் ஆண் கணவர் பெயரும் ஒரு வெத்தலையில் குலதெய்வத்து பேர் எழுதி மனைவி பேரும் 2 எழுதி ஏதோ ஒரு அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வாசனை திரவியங்களை பச்சை கற்பூரமோ இல்லை செஞ்சந்தனமோ சந்தனமோ அத்தரோ என்ன வீட்டில் இருக்கோ இல்லை எல்லாம் இருந்தாலும் எல்லாமே அதில் வாசமாக போட்டு ஒரு வெத்தலை மேலே ஒரு வெத்தலை அப்படி மேலே வச்சு ஆப்போசிட்டில் வச்சு மூடக்கூடாது வெத்தலையை, அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். தேங்காய் உடைச்சது எப்படி மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் வெத்தலையும் ஒரு வெத்தலைக்கு மேலே ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் மூடக்கூடாது. ஒரு வெத்தலைக்கு மேலே தான் ஒரு வெத்தலை அப்படியே நம்ம சாமிக்கெலாம் வைப்போம்ல, அது போல் அந்த வெத்தலையை வச்சு அதை நல்லா மடித்து முடிஞ்சால் அதுக்குள்ளே ஏலக்காய் இது மாதிரிலாம் எதாவது வச்சு அதை நல்ல மஞ்சள் தூள் போட்டு கட்டி ஒரு சின்ன டப்பா ஏதோ ஒன்று பிளாஸ்டிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் போட்டு நல்லா டைட்டாக ஏர் டைட்டாக மூடி ஒரு 21 நாள் கோயில் நம்ம சாமி ரூமில் வச்சுருங்க. 21 நாள் முடிஞ்ச பிறகு அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல எங்கேயாவது போட்டுடலாம். அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது ரொம்ப அபாரமான தாந்திரிக மெத்தட். இதில் மாந்திரிகத்தை புகுத்தணும் அப்படின்னா ஓம் ஐக்கிய லக்ஷ்மியை நமக்கான ஒரு ஸ்டான்ஸாக இருக்குது, ஒரு சின்ன மந்திரம். ஐக்கியனா ஒரு யூனிட்டி பண்ணுற அந்த மந்திரத்தை கொஞ்சம் உருவேற்றி ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, ஒரு 108 இல்லை ஒரு 2-3 சர்க்கிளோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட்டும்போது அதை செஞ்சு அதை நீங்கள் போட்டு நல்லா டைட் பண்ணி நீங்கள் சாமி ரூமில் வச்சுட்டு பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கிற அந்த தாட் ப்ராசஸே மாறும். இதில் மலர் மருந்துகள்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். மலர் மருந்துகள்லாம் சூழ்நிலையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா அது வந்து மலர் மருந்துகள் தான். இந்த எட்வர்ட் பேட்ச் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நாங்கள் எங்களோட குரூப்பில் வந்து நாங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வந்து மாந்திரிகம் தான் இதனால தான் பாதிக்கப்பட்டது வந்தாலும் கூட அவங்களுக்கு அதுக்கான சில எந்திரங்கள் அதெல்லாம் உருவேற்றி கொடுத்து இதை பூஜை பண்ணுங்கன்னா அவங்க வந்து ஒரு கமிட் ஆயிடுவாங்க. சரி, நம்ம வந்து பிரச்சனைக்கு போயிருக்கோம், சேர்ந்து வாழ்கிறதுக்கு போயிருக்கோம், அதுக்கு இவங்க ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பண்ணால் சேருவோங்கிற எண்ணத்தோடு அவங்க செய்யும்போது தான் பழிக்கும். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற எண்ணத்தில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அவங்கள ஒரு மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு மலர் மருந்தும் கொடுத்துருவோம். எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கணவர் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வேறு ஏதோ ஒரு தப்பான ஒரு நடவடிக்கையில் இருக்காருன்னு மனைவி சந்தேகப்படுறாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதனால் பிரச்சனைகள் வருது, குடும்பத்துக்கு ஒரு மாதிரி கலகலப்பாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்கள மயக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி லேடிஸ் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் வருவாங்க. இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற தீர்வு என்னன்னு பார்த்தா, அந்த மனைவியை விட்டு ஒரு கணவன் விலகுறான் அப்படின்னா 2 விஷயந்தான் காரணம் இருக்கும். ஒன்று, அவங்களோட தசாபுத்திகளில் ஏதோ பிரச்சனை இருக்கும், கோச்சாரங்கள் சம்திங். இல்லைன்னா இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வைப்ரேஷன் உருவாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட பேசிட மாட்டேன். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட மாட்டீங்க. எப்போ பேசுவோம், எப்போ கனெக்ட் ஆகும்னா அந்த ஒரு ஹார்மோனி க்ரியேட் ஆகும்போது தான். நான் உங்களை பார்க்கும்போது சிரிக்கிறேன்னா நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா, ஒரு கனெக்ட் ஆகி ஹாய் சொல்கிறோமா, அப்படி பேசுகிறோமா, அப்படி தான் போகும். நீங்கள் என்னை பார்க்கும்போது முறைச்சா நான் என்ன பண்ணுவேன், போடாண்டு போயிடுவேன். இயற்கை இது நடக்கும் இல்லையா? அப்போ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம இப்போ இருக்கிற நபர்களுக்கும் நம்ம யார் கூடலாம் தொடர்பில் இருக்கோம், யார் கூடலாம் ட்ராவல் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான். அப்போ நம்ம ஒருத்தரை ஈர்க்கிறதும் அவங்கள விளக்குறதுக்கும் காரணம் நம்ம தான். அப்போ நம்மளோட எண்ணங்கள் நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே பிரபஞ்சத்தில் வியாபாரம் ஆயிரும். நம்ம ஒருத்தரை பிடிக்குதுன்னு நினைக்கும் போதே அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் இதெல்லாமே சைக்கோ சிம்பத்தி நிறைய விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ESP அங்கே போயிட்டுருக்கிறவங்க திடீர்னு நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குறது, காதில் பேசுகிறது, இந்த மாதிரி சென்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கெலாம் வந்து காரணம் வந்து யாரை நம்ம ஈர்க்கிறோம், நிறைய போகிற போக்கில் எல்லாரும் ஈர்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எல்லோரும் மாஸ் அவ்வளோ அவேர்னஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை வந்து அவங்க செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணாங்க. பண்ண அவங்களே பிம்பத்தை க்ரியேட் பண்ணாங்க. அதை பார்த்து எல்லாரும் அவங்க வாழணும், நல்லாயிருக்கும் நினச்ச எண்ணங்கள் தான் அவங்கள அங்கே மேலே கொண்டு போய் வச்சிச்சு. அப்போ அது மாதிரி அவங்க வளர்க்கும் போது நம்ம அட்லீஸ்ட் நம்மளை புஷ் பண்ணணும்ல. அப்போ நமக்கு தெரியாமல் நம்ம ஒய்ஃப் கிட்டையோ இல்லை ஒய்ஃப் தெரியாமல் ஹஸ்பண்டையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ பிரச்சனை வருதுன்னா அப்போ வந்து இயற்கையாகவே அவங்களோட சாப்பாடில் டேஸ்ட் மாறிடும், இல்லை ஏதோ ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சென்ஸ் வந்து உருவாயிரும். அப்போ இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. எஸ்பெஷலி கணவன் மனைவிக்கு இடையில் இது அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சென்ஸ் கிரியேட் ஆகும்போதே அதை மாற்றுறதுக்கு என்ன காரணம், ஈகோயிஸ்டிக் ஆகிறாங்களா, நான் இந்த வேலைலாம் செஞ்சேன் நீங்கள் செய்யலை, நான் வேலைக்கு சம்பாதிச்சும் போது ஒரு மாதிரி, பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, பணம் இல்லைனா ஒரு மாதிரி, இப்படி ஒரு மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் கூட இருக்கிறவங்க அந்த உறவு முறைகள், இதெல்லாம் தான் குழப்பங்கள் வர்றதுனால நம்ம எங்கே மிஸ்டேக் ஆகிறோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மலர் மருந்துகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு மலர் மருந்தும் இப்போ எல்முன்னு ஒரு மலர் மருந்து இருக்குது, கோஸ் நிறைய இருக்குது. அதில் பாசிட்டிவ் சைடும் போட்டிருக்கும், நெகட்டிவ் சைடும் போட்டிருக்கும். ரொம்ப தற்பெருமை பேசுகிறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. பழசை நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தால் நீ எனக்கு அப்படி சொல்லிட்டல, நீ அந்த எண்ணம் என்னை விட்டு போகலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஒய்ஃப்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களாலையும் இதை விட்டுட்டு போக முடியாது, இவங்களாலையும் அவங்கள விட்டு போக முடியாது, சமூகத்துக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இணக்கம் இருக்காது, அப்போ ஒற்றுமை வராது. அப்போ இந்த ஒற்றுமைக்கு தான் நம்ம சொல்கிற இந்த பரிகாரங்கள். இந்த மாதிரி மலர் மருந்துகளை அவங்க சூழ்நிலைகளையும் அவங்களோட இந்த ஹார்மோனையும் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த வியாபகங்களையும் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வேலை செய்யும். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. சின்ன டைம் இருக்கா? ஓகே. உமா மகேஸ்வரர் வழிபாடுன்னு பார்த்துருப்பீங்க. உமா மகேஸ்வரர்னா நம்ம இந்த சோமஸ்கந்தர்னு சுவாமிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரர் இருப்பாங்க. இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் எல்லோரும் தயவு செஞ்சு வச்சுட்டு பாருங்கள். சிவன் ஃபோட்டோ வச்சுக்கூடாது அப்படி இப்படின்றத தாட்டெல்லாம் விட்டுட்டு உமா மகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து குறையும். தேவையில்லாத மூன்றாம் நபர் தலையீடுகளை குறைச்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறது. அப்புறம் தாந்திரிகத்தில் இன்னொரு
ரீசெண்டாக நம்ம கிளைண்ட்டு ஒருத்தருக்கு சொல்லி பார்த்தேன், இது நான் புக்கில் தான் படித்தேன், என்னோடய குருமாரெலாம் யாரும் சொல்லித்தரல. சரி செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அது என்னென்னா அரசம் குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க, அரசம் குச்சி. அதே அளவில் வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த அரசங்குச்சியும் வேப்பங்குச்சிக்கு நடுவில் பச்சை கற்பூரம், தேன் ரெண்டுலையுமே ஒரே இடத்துல ஈவனாக தேன் கொஞ்சம் தடவி அப்ளை பண்ணி அது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அகைன் அந்த மஞ்சள் துணியில் சுற்றி அதையும் வீட்டில் வைங்க. இதுவும் ரொம்ப தாந்திரிக்காக நல்லா வேலை செய்யுது. அரசம் ஆண், வேப்பமரம் பெண் ஒரு ஒற்றுமையை நோக்கி அதை கொண்டு போகுது. இயற்கையாகவே இது நடக்குது. ரெண்டாவது அரசும் வேம்பும் வளர்ந்துருக்கக்கூடிய இடங்கள், பெண்கள்லாம் போயிட்டு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு சுற்றி வருவாங்க. அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் செய்யலாம். எந்த இடத்துலலாம் இது மாதிரி அரசும் வேம்பும் சேர்ந்துருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த வைப்ரேஷனை, அந்த காற்றுல அந்த ஆக்சிஜனை நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி இம்பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 குச்சியும் எடுத்து அதை நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு அப்பப்போ அதுக்கு சந்தன குங்குமம் ஏதாவது போட்டு இல்லை ஒரு தீபம் காட்டும் போது அதை நம்ம பார்க்க நமக்கு இனம் புரியாமல் நம்மளோட ஒரு ஒற்றுமை இயற்கையாக ஏற்படும். இதுவும் செய்யலாம். அப்புறம் ரொம்ப கண்கண்ட மருந்து அர்த்தநாரீஸ்வரர். இங்கே தான் நம்ம அசம்பிள் ஆகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப தாந்திரிகமாக வேலை செய்யும். அப்போ உடம்புல பாதியே கொடுத்தாரு அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்போ என்ன தான் நமக்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ ஏதோ பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் இருந்து அந்த பிரச்சனையில் வீரியமாக கொண்டு போய் ஏதோ ஒரு விபரீதமாக நடந்துடாமல் தடுக்கிறதுக்கு இங்கே அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதே போல் மஞ்சள் குங்குமம் சேர்ந்து வைக்கிறதும் ஒரு சூப்பரான பரிகாரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உமா மகேஸ்வரர் சொல்லிட்டேன், கணவன் மனைவி. முக்கியமானது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க இல்லை ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்க நடுவில் யாரும் போகாததை அவர் பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் குவாலிட்டி. இது எப்படி சொல்கிறதுனா இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்யுது. நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதை நீங்கள் தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தை மட்டும் எப்படியாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. அதே போல் சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணும்போது டெஃபினட்டாக 2 பேரும் சேர்ந்து தான் கும்பிடணும். அப்படியே வேகமாக போய் டக்கு நெடுஞ்சான கடையாக கும்பிட்டுட்டு அப்புறம் கும்பிட்டுக்கோன்ற மாதிரி போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கும்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். 2 கணவன் மனைவியில் நடுவில் போகக்கூடாது. அதே போல் 2 பேர்ட்டு தனித்தனியாக ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. 2 பேரும் நிற்க வச்சு தான் ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம ஆசீர்வாதம் பண்ணணுன்னாலும் நம்ம ஒய்ஃபை வர சொல்லி நம்மளும் சேர்ந்து தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படியே காலில் விழுந்தோடனே டக்குன்னு நம்ம அப்படியே புலக்காங்கி அடைஞ்சிடக்கூடாது. ஸோ இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் மாந்திரிக விஷயங்களில் முக்கியமானது நான் பல மீட்டிங்கில் சொல்கிறது தான், நம்ம வீட்டு நாகப்படம் இருக்கும். நம்ம இப்போ நிறைய வீட்டில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நிலைவாசலில் 2 நாகம் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? நாகம் மாதிரி அப்படி வளைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை சரியாக ட்ரீட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கரெக்டாக, அதுவும் நல்ல மஞ்சளாக நல்ல குங்குமமாக வச்சு பன்னீர் கலந்து அதை நல்லா வெள்ளை செவ்வாய் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாவே ஒரு 70% நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே வராது. மன ரீதியாக வர்றதை விடுங்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கூட நீக்கிறதுக்கு இந்த நாகப்படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறோன்னா சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒரே இடத்துல வராங்க. எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து வெளியே போகிற வரையிலுமே குறைஞ்சபட்சம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமான. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்ன்ற லாஜிக்லாம் யோசிக்காமல் ப்ராப்பராக இதை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் செய்ய உங்களோட ஒற்றுமைகளை நீங்களே குலைச்சிக்காமல் இருக்கலாம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் குலதெய்வ கோவிலில் பெண் தெய்வம் மேக்ஸிமம் இருக்கும், ஆண் தெய்வம் இருக்கும். இப்போ ஒரு ஐயனாரோ ஏதோ ஒரு குலதெய்வம் இருக்காங்கன்னா அந்த சுவாமியோட அவங்க அந்த பரிவார தெய்வங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் தான் அந்த சுவாமியோட அம்பாளுக்கும் கொடுக்கணும். சுவாமி தான் நமக்கு ஐயனாரப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் வஸ்திரம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக பூர்ணகலா புஷ்கலாவுக்கும் எடுத்துகிட்டு போகணும். 2 பேர் இருந்தாங்கன்னா 2 எடுத்துகிட்டு போகணும். ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு துண்டு போட்டால் கூட போதும். ஆனால் முறைப்படி தான் செய்யணும். அம்பாள் இருந்தாலும் அப்படி தான். எங்கள் குலதெய்வம்லாம் அம்பாள் தான் ஃபேமஸ்ஸு. அம்பாள் தான் ஒரு அடி ஹைட்டாக இருப்பாங்க, சுவாமி கீழே தான் இருப்பார்.
அதுக்காக அப்படியே ஓரமாலாம் விட முடியாது. எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் திருவாசி வைக்கணும். அதில் முக்கியமானது சில பேர் திருவாசி செஞ்சு கொடுப்பாங்க கோயிலுக்கு சாமிக்கு. இவருக்கு மட்டும் திருவாசி இருக்கும், அம்பாளுக்கு மட்டும். சாமி அப்படியே சாதாரணமாக உட்கார வச்சுருவாங்க. இல்லைனா செப்பரேட்டாக திருவாசி செய்வாங்க. அதுவுமே குளங்களில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம். அதனால தான் ஏதோ நம்ம எங்கேயோ பார்த்துட்டு யூடியூப்பில் தெரிஞ்சுட்டு இது செஞ்சு வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு போய் ஏதோ பண்ணி வச்சுட்டு மாட்டிக்கிறாங்க. நான் நல்லது தானே செஞ்சேன், என்னையும் அப்படி கவுத்துட்டேங்கிற ஃபீல் ஆகி அப்புறம் சரியாக பார்க்காம சாமி கும்பிடாமல் சாமி மேலேயே கோபமாயிட்டு போயிடுறாங்க. திருவாசி வைக்கும்போது ஆண் பெண் தெய்வங்கள் சேர்ந்து இருந்தால் ஒரே மாதிரியான ஒரே 2 தூண் தான் இருக்கணும். அதுக்குள்ளேயே 2 ஆர்ச் வந்துடணும். அது போல் இருக்கிறதா வைக்கணும். சப்போஸ் அப்படி உங்கள் கோயில் இருந்ததுன்னா மாற்றி கொடுக்கணுன்னா அது இனிமேலாவது வேண்டிக்கோங்க. தனித்தனியாக இருந்ததுன்னா அதை ஒன்றாக்கிறதுக்கு பாருங்கள், உங்கள் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு இந்த 50வது கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும், எங்கள் விடிஆர் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருநீலகண்டம். என் பேர் அஸ்ட்ரோ நந்தகுமார். அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோயம்புத்தூர். என்னோடய ஃபோன் நம்பர் 9364161122 93 64 16 11 22 திருநீலகண்டம். நன்றி. மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றிய நந்தகுமாரி அவர்களுக்கு நம்ம அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது மாந்திரிக பரிகாரங்கள், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிக சிறப்பான முறையில் பரிகாரங்கள் கொடுத்தார். நம்ம ஏன் முதல்ல இந்த டாப்பிக்கை இவரை பேச வச்சோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான பரிகார ஸ்தலத்தில் தான் உட்காந்துட்ருக்கோம். அந்த ஸ்தலத்தில் தான் உட்காந்து நீங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். அப்போ இதுவும் ஒரு தாந்திரிகமாக அர்த்தநாரீஸ்வரர் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் முதல்ல அவர் பேச்சை தொடங்கினார். ஏன்னா ஆண் பாதி பெண் பாதிங்கிற மாதிரி சிவசக்தி சுரூபமாக உலக அளவில் பார்க்கும்போது, இந்தியா லெவலில் பார்க்கும்போது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செங்கோட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்படி நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா முதல்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போய் கும்பிட்டு வாங்க. அப்படின்னா அவங்க டிவோர்ஸ் ஆகிற நிலையில் இருக்கிறவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழலாமேலும் ஒரு ஆப்ஷனுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். நிறைய பேர் போயிருப்பீங்க, வெளியூர்லேருந்தும் வந்திருப்பீங்க நீங்கள் மீட்டிங்க்கு. இன்றைக்கி மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப அற்புதமான சிறப்புப்பட்ட ஸ்தலம். ஸோ மிக சிறப்பான முறையில் நமக்கு சொற்பொழிவாற்றிய திரு நந்தகுமாரி அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். நம்மளுடைய பிரம்மஜ குழு துணைத் தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். சிவம் அவர்களை மேடை கலைக்கின்றேன். நந்தகுமாரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.